வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக தெளிவாக ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நாம் இந்த என்இபின்னு ஒன்று கொண்டு வந்தாங்களே, நியூ எஜுகேஷன் பாலிசின்னு, அதை அமல்படுத்த முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறதோட விளக்கத்தை தான் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில தனியார்களும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி, இந்த தமிழக அரசாங்கத்தை கோர்ட் உத்தரவு போட்டு நியூ எஜுகேஷன் பாலிசி என்இபியை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது தமிழகம் சார்பில் வாதாடிய போது 2009 கொண்டு வந்த ஆர்டிஇ அதை மேற்கோள் காட்டி தான் இந்த பெட்டிஷனே போடப்பட்டிருக்கு. அந்த பெட்டிஷனை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. இதில் இவங்க பண்ணுற கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2009 காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த ஆர்டிஇ அப்படின்ற சட்டம் என்னது? ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்விக்கான உரிமை. இந்தியாவில் ஒரு இந்தியராக பிறந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் 6 வயது முதல் 14 வயது வரை கல்வி முழுவதும் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும், அதுவும் அவர்கள் விரும்பும் பள்ளியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர்கள் விரும்பும் பள்ளியில் அப்படின்னு சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒருத்தர் பிளாட்ஃபார்மில் காய்கறி கடை தான் வச்சிருக்கிறார். அவங்க பக்கத்துலேயே ஒரு நல்ல தனியார் பள்ளி ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். தனியார் பள்ளி நல்ல பள்ளின்னு எனக்கு என்றைக்குமே ஒரு ஒப்பீனியன் கிடையாது. தனியார் பள்ளி எப்போதுமே அரசு பள்ளிகளை விட கல்வியில் தரம் குறைந்த பள்ளி தான். எதனால் நான் சொல்கிறேன்னா, அந்த தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் மோசமானவங்கன்னு நான் சொல்ல வரல. அவர்கள் அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக தேர்வு ஆகாதவர்கள். தமிழ்நாடு முழுக்கும் அரசு பள்ளியில் ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தேர்வு நடத்துகிறாங்க. அந்த தேர்வில் வென்றவர்கள் அரசு பள்ளியில் ஆசிரியராக போயிடுறாங்க. தனியார் பள்ளிகளில் வேற வழி இல்லாமல் இவர்கள் போய் வேலை செய்கிறாங்க. சம்பளம் மிக 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 கொடூரமான சம்பளம். இதுக்கு யாரும் போய் கோர்ட்டில் கேஸ் போட மாட்டாங்க. மினிமம் ஒரு பள்ளி ஆசிரியருக்கு இவ்வளவாவது சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு இத்தனை ஓய்வு பீரியடாவது கொடுக்கணும் அப்படின்னு. பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா காலையில் 4 கிளாஸு, மத்தியானம் 4 கிளாஸ்னு 8 கிளாஸும் ஒவ்வொரு ஆசிரியரும் எடுக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே சார்? நல்ல விஷயமா? அது டயர்ட் ஆகிட மாட்டாங்க? நாம் ஒரு 10 நிமிஷம் வீடியோ பேசணுன்னா கூட அதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க எப்போதுமே எடுக்கக்கூடிய வகுப்பு தான் அப்படின்னா கூட அந்த மாணவர்களுக்கு அந்த படிப்பை சுவையாக சொல்லிக் கொடுப்பதற்கு உதாரணங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு வரணும்னா அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் வேணாமா? இன்னும் சொல்லப்போனால் பல தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்கள் ஓய்வெடுக்கும் அறை அப்படின்னு சொல்லி ஒரு அறையே கிடையாது. நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலலாம் அந்த பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூம்னே ஒன்று வச்சுருப்பாங்க. ஓய்வு நேரமாக, அதாவது வகுப்பு இல்லாத ஆசிரியர்கள் அப்போ அந்த ரூமில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்லை அடுத்த வகுப்புக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது நோட்ஸ் எடுப்பாங்க, பார்ப்பாங்க, பாடம் நடத்துவாங்க. இப்போதும் அரசு பள்ளிகள்லாம் ஸ்டாஃப் ரூம் இருக்குது. தனியார் பள்ளிகளில் ஸ்டாஃப் ரூமே கிடையாது. இந்த இதெல்லாம் பேசிட்டு எங்கேயோ வந்துட்டோம். சரி, அதை ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். தனியார் பள்ளிகளில் அதிகபட்சமாக தலைமை ஆசிரியருக்கே 35,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடையாது, சென்னை போன்ற நகரத்திலேயே. அப்போ மற்ற நகரங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்குங்க. ஆனால் அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியர் ஒரு நாளைக்கு 5 வகுப்பு எடுத்தால் போதும். ப்ளஸ்
அவர்களுக்கு நல்ல சம்பளம். தலைமை ஆசிரியருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேலாம் சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த சீனியாரிட்டிலாம் இருக்குது. அப்போது ஒரு மாணவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியருக்கு ஒரு நல்ல போதுமான சம்பளம் இல்லை என்றால் அவர் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி பாடம் நடத்துவாங்க? அப்போ கடனைனா தான் நடத்துவாங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். மக்கள் மத்தியில் தனியார் பள்ளினா தரம் உயர்ந்தது அப்படின்னு ஒரு நினப்பு இருக்குது. அந்த நினப்பை வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல சொன்ன உதாரணத்துக்கு வருவோம். அந்த காய்கறி கடை போட்டிருக்க அந்த நபர் வந்து தன்னுடைய மகனை பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் தான் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் அவரால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த பள்ளி மறுக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 15% இடத்தை இதுபோல் ஆர்டிஇ கீழே வரக்கூடிய இடங்களாக ஒதுக்கி வைக்கணும். அந்த இடத்துல அந்த ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்களையும் சேர்த்துக்கணும். எத்தனை பேரை அது போல் சேர்த்துருக்கோன்னு நீங்கள் அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்தா அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த டியூஷன் ஃபீஸை கவர்மெண்ட் அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துரும். ஸோ அவர்களுக்கு பண இழப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை அரசாங்கம் பணம் கட்டி ஈடு செய்யணும் அப்படின்றது தான் அந்த ஆர்டிஇ ஆக்டோட முக்கியமான அம்சம். அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் ஆஃப் தேர் சாய்ஸ் ஆஃப் ஸ்கூல். அவர்கள் விரும்பும் பள்ளியில் 6ஆம் வயது முதல் 14ஆம் வயது வரை இலவசமாக பள்ளியில் படிக்க வேண்டும். வித் நோ டிடென்ஷன் பாலிசி. யாரையும் நடுவில் ஃபெயில் ஆகக்கூடாது. நாம் வந்து இங்கே 9ஆம் கிளாஸ் வரை நம்ம நோ டிடென்ஷன் பாலிசி வச்சுருக்கிறோம். ஆர்டிஇ சொல்கிறது என்னென்னா 8ஆம் வகுப்பு வரை நோ டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி தான் அந்த சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, 2019 அந்த ஆர்டிஇ ஆக்டை திரும்ப அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, திருத்தி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நோ டிடென்ஷன் பாலிசியை எடுத்துரு. அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கல்வியின் தரம் உயர மாட்டேங்குது, குறையுது அப்படின்னு சொல்லி 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் தேர்வு வைத்து டிடென்ஷன் பண்ணு அப்படின்றாங்க. அப்படி அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா 2 மாதத்துக்குள் மறுதேர்வு வச்சு அந்த மறுதேர்விலும் அந்த மாணவர் பாஸ் ஆகலைன்னா அவங்கள அதே வகுப்புலேயே படிக்க சொல்லுங்கள் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி செய்வதன் மூலம் என்ன நடக்கும்? அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படும். ஒரு ஸ்கூலில் வந்து அண்ணன் வந்து 5ஆம் கிளாஸ் படிப்பான், தம்பி வந்து 3ஆம் கிளாஸில் படிச்சுட்டு இருப்பான். இந்த பையனை டீடைன் பண்ணி அங்கேயே உட்கார வச்சுருவாங்க. இந்த 3ஆம் கிளாஸில் இருந்த பையன் 4ஆம் கிளாஸ் வந்துடுவான். 4ஆம் கிளாஸில் இருந்து அவன் 5ஆம் கிளாஸுக்கு வந்துடுவான். இந்த பையனை அதுலேயே 2வது வருஷம் டீடைன் பண்ணியிருப்பாங்க. அண்ணனும் தம்பியும் ஒரே கிளாஸில் இருப்பாங்க. தம்பி பாஸ் பண்ணி 6ஆம் கிளாஸ் போயிடுவான். அண்ணன் டிடென்ஷனில் 5ஆம் கிளாஸ்லேயே இருப்பான். அவனுக்கு படிப்பே வேணாண்டான்னு தூக்கி போட்டு அவன் ஸ்கூலை விட்டு ஓடிடுவான். அதானே நடக்கும். ஸ்கூலில் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, உன் தம்பி படுறா 6ஆம் கிளாஸ் போயிட்டான், நீ பாரு இன்னொரு 4 வருஷம் படுறா 5ஆம் கிளாஸ்லேயே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அப்போ என்ன ஆகும்? பள்ளி படிப்பை விட்டு மாணவர்களை விரட்டும் வேலையை தான் இந்த 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தேர்வுகள் கொண்டு வரும். இதை நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதுவும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டாந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மட்டுமல்லாமல் 3ஆம் வகுப்புலேயும் ஒரு தேர்வு வை, அங்கேயும் டீடைன் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. ஒரிஜினலாக ஆர்டிஇ கொண்டு வந்தது எதுக்காக? எல்லா பிள்ளைகளுக்கும் 6 முதல் 14ஆம் வயது வரை பள்ளியில் படிக்க வேண்டும். 2வது கண்டிஷன், அவர்கள் விரும்பும் பள்ளியில் படிக்க வேண்டும். அப்படி ஒருவேளை அது தனியார் பள்ளியாக இருந்தால் அந்த ஃபீஸை வந்து அரசாங்கம் செலுத்த வேண்டும். இவ்வளோ விஷயங்கள் இருந்ததை கெடுத்து எப்படி மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ புது எஜுகேஷன் பாலிசியில் 3, 5, 8ன்னு 3 வகுப்புகளுக்கும் தேர்வு வச்சு அதில் ஃபெயில் ஆக்கி அவனை அதே ஸ்கூலில் படிக்க சொல்லி அதே கிளாஸில் படிக்க சொல்லி அவன் கடைசியில் மனசு நொந்து வெந்து போய் ஸ்கூலை விட்டு ஓடி போயிடுவான். நான் படித்த காலத்தில் ஒரு பையன் ஸ்கூலில் விட்டு ஓடி போயிருக்காங்க, திருவண்ணாமலையில். அந்த பையன் பேர் கூட சிவகுமார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பையன் திரும்ப வந்துட்டானா இல்லையான்லாம் தெரியல எனக்கு அதுக்கப்புறம். ஏன்னா இந்த டிடென்ஷன் பாலிசியால் தான். அப்போல்லாம் இருந்தது டிடென்ஷன் பாலிசி. அதுக்கப்புறம் தான் வந்து நாம் வந்து இந்த கல்வியில் வந்து இந்த மாதிரி 8ஆம் கிளாஸ் வரலாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் மடத்தனமான வேலை. ஏன்னா உங்களுக்கு படிப்புன்றது என்னங்க, எண்ணும் எழுத்தும் மேக்ஸும் லாங்குவேஜும் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் வந்து அவன் போய் படிச்சுப்பான். புரியுதா? ஸோ இதை சொல்லித்தான் நாம் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை முடியாதுன்னு நம்ம தமிழக அரசு எதிர்த்தோம். இப்போது உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு சார்பாக இப்படி என்இபியை கொண்டு போய் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபண்டில் நீங்கள் டைப்லாம் பண்ண முடியாது. நம்ம தரப்பில் சொன்னது என்னென்னா 2021 காசு தரலையாங்க.
நாம் ஏதோ போன வருஷம் தான் தரலன்னு நினச்சிட்டு இருக்கோம். 2021 நமக்கு கல்விக்கான நிதியை, அதாவது கல்விக்கு ஒதுக்கக்கூடிய செலவில் 60% ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும், 40% தான் நம்ம மாநில அரசாங்கம். ஆனால் நாம் தான் முழுசாகவே செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இந்த ஆண்டு 46,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம் கல்விக்காக. அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தையே இன்னும் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. 10க்கு கோர்ட்டில் வேற போய் கேஸ் போட்டிருக்காங்க. ஆர்டிஇ சட்டப்படி 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலலாம் டிடென்ஷன் பண்ணணும் அப்படின்ற சட்டத்தோடு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினா மட்டும்தான் கல்விக்கான தொகையை தருவோம், அதை நீங்கள் கோர்ட் வலியுறுத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 2019 இவங்க கொண்டு வந்த கரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் டிடென்ஷன்னு, அது செய்யணும்னு சொல்லிட்டு பட் இட்ஸ் அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவர்களை டீடைன் பண்ணணுமா வேண்டாமான்றது அந்தந்த மாநில அரசாங்கம் முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி தான் 2019 வந்த கரெக்ஷன்லேயே இருக்கு. 2009 வந்து நோ டிடென்ஷன், 2019 டிடென்ஷன். அவங்கள அதே வகுப்பில் ஃபெயில் ஆகி உட்கார வைங்க, ஆனால் அப்படி உட்கார வைக்கலாமா வேணாமான்றது மாநில அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லி தான் சட்டத்திலேயே இருக்கு. ஆனால் இவங்க என்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லை 3ஆம் வகுப்புலையும் வை, அந்த கல்விக் கொள்கையை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் உனக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அது தப்பு, அப்படி ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்திலேயே வந்து தீர்ப்பாகவே வந்து விட்டது இன்னைக்கு. ஸோ இதை மீண்டும் நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். தொடர்ச்சியாக நம்ம இயங்க விடாமல் பல்வேறு தளங்களில் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் அந்த நெருக்கடிகளை நாம் கோர்ட் மூலமாக சமாளித்து எப்படியாவது ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்கோம். இது இப்படியே போனால் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இதே வேலையாக இருக்கும்னு தெரியல. இதை குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.